Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஜூசியான ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது மதுரை ஸ்பெஷல் பால் பன். எப்படி வீட்ல செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். குயிக் அண்ட் ஈஸியா வீட்ல செஞ்சிரலாம். சோ கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பர் டெலிஷியஸான பால் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட். ஸோ ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் வந்து சீனி எடுத்துக்கோங்க. கால் கப் வந்துட்டு தயிர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்டனிங் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்புறமா நெய், இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற சீனியில் இருந்தே 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் சுகர்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்மளோட மைதா மாவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடிச்சு வச்சுருக்கிற சீனியும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாட்டரியாக இப்படி இருக்கணும். இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஊற விட்டுருங்க 1/2 மணி நேரம். இப்போ பேனில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இது பாகு பதம்லாம் இல்லை, நல்லா வந்து இது மெல்ட் ஆனதும் நம்ம குலாப் ஜாமுன் அதெல்லாம் செய்கிறதுக்கு சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி பாகு பதம்லாம் இல்லை, ஸோ அப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ கிறிஸ்டலைஸ் ஆகாது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
எண்ணெய் சூடானதும் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக உள்ளாடியும் குக் ஆகும். இல்லைன்னா நமக்கு வெளியே ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா குக் ஆகி ப்ரௌன் கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ளாடி வந்து குக் ஆகாமல் வெள்ளையாகவே இருக்கும் மாவு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாகவும் போட்டுறாதீங்க. பிகாஸ் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா உள்ளாடி வேகாது. ஸோ சின்ன சின்ன சைஸஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மாற்றி போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருங்க. இப்படி நல்லா ஃப்ரை ஆனதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த டீ கடையிலலாம் கிடைக்கிறது மாதிரி நல்லா ஜூஸியாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அதாவது ஹாட்டாக இருக்கிற டைமே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஜீரா வந்து நல்லா உள்ளாடி சோக் ஆகும். ஸோ அப்படி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அதில் போட்டு மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு வந்து ஜூஸியாக கிடைக்கும். சூப்பர் டேஸ்டியான பால்பன் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து டீ கடையிலலாம் இது ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடுற ஸ்வீட்டு தான் இது. ஸோ ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே லைட்டாக ஆல்மண்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. சுகர் சிரப் எல்லாம் நல்லா உள்ளாடி சோக்காயிருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு டீ கடையில் கிடைக்கும். நல்லா ஜூஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. குயிக் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. என் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.